நல்ல நாள் பார்த்திருக்கிறோம். தாங்கள் சீதாவை வாழ்த்தி வழி அனுப்ப வேண்டும். சுனைனா, நீங்கள் மிதிலை மகாராணி, சீதை உங்கள் செல்ல மகள். பெண்கள் முதல் பிரசவத்திற்கு தாய் வீடு செல்வதுதானே நமது நடைமுறை. எங்கள் தயக்கம் சீதை எங்கள் கண்மணி, உங்களுக்கும் உங்கள் மைந்தருக்கும் உயிர்மணி அல்லவா? சீதை சுமக்கும் குழந்தை அயோத்தியின் வருங்கால மன்னன், மிதிலைக்கு பெருமை சேர்க்கும் பேரன். உங்கள் பேரனையும் எங்கள் இளவரசனையும் அயோத்தி மகாராணி சீதையுடன் நலமாக அழைத்து வந்து ஒப்படைப்பது எங்கள் பொறுப்பு. அது எங்கள் கடமை அல்லவா? மிக பெரும் பாக்கியத்தை தரும் தங்களுக்கு நான் நன்றி சொல்வதா அல்லது இருகரம் கூப்பி வணங்குவதா? என்ன சுனைனா இது? நமக்குள் எதற்கு இந்த மரியாதைகள், மாளிகை நடைமுறைகள் வேண்டாமே? சிவதனுசுவை என் ராமன் விஸ்வாமித்திர மாமுனிவரின் ஆசியால் வளைத்து நிபந்தனைப்படி உங்கள் மகள் சீதையை திருமணம் செய்து கொண்ட உடனே நிமி வம்சமும் இஷவாகு குலமும் இணைந்து விட்டதல்லவா? வணக்கம் ராஜமாதா. வா மரகதவல்லி, விருந்து ஏற்பாடுகள் செய்தாகி விட்டதா? ஆமாம். சரி சுனைனா, வாருங்கள், இன்று நாம் அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து உணவருந்துவோம். அப்படியே ஆகட்டும். சீதே, நான் வந்ததை கூட கவனிக்காமல் அப்படி என்ன சிந்தனை? தங்களை பற்றித்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். நேரில் வந்த என்னை கவனிக்காமல் என்னை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தாயா? அது வந்து உன்னுடைய நினைவு அலைகள் தானே என்னை இங்கு வரவழைத்தது. இந்த கள்ளங்கபடமில்லாத குழந்தை சிரிப்பு எனக்கு பெருமகிழ்ச்சி தருகிறது. என் ராமனுக்கு பொய் சொல்ல கூட தெரியும் என்று நினைக்கும் பொழுது என்னையும் அறியாமல் சிரிப்பு வந்துவிட்டது. நான் பொய் சொன்னேனா? ஆம், வெறும் பொய் அல்ல. என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் சொன்ன முழு பொய். சீதை, என்ன சொல்கிறாய்? அன்று சொல்ல முடியாததை இன்று சொல்கிறேன். அன்று என்ன சொல்ல விரும்பினாய்? அன்று இலங்கையில் ராவணன் வதம் முடிந்த பிறகு உங்கள் உயிரை சிறை மீட்டது, அதாவது என்னை, உங்கள் கோதண்ட ஆற்றல் எவ்வளவு என்று உலகத்துக்கு உணர்த்திய பிறகு நான் உங்கள் முன் ஆவலோடு வந்து நின்றபோது, நீ எங்கு வேண்டுமானாலும் போயிரு, உன்னை நான் என்னுடன் அழைத்துக் கொண்டு போக மாட்டேன் என்றீர்களே. உலகத்தார் முன்னிலையில் உன்னை களங்கமற்றவள் என்று நிரூபிக்கத்தான். உலகத்தாருக்கு என்னை பற்றி எந்த கருத்து வேண்டுமானாலும் இருக்கலாம், அது அவர்களுடைய உரிமை. ஆனால் என்னை கைப்பிடித்து என்னோடு வாழ்ந்த உங்களுக்கு அன்று என்னை பற்றி ஒரு கருத்து இருந்தது. நீ என்னை விட்டு மிதிலை செல்கிறாய். சில மாதங்கள் பிரிவு, அது எனக்கு சில யுகங்கள் போல் தோன்றுகிறது. சரி, நீ மிதிலை போகும் முன் எனக்கு கிடைத்த ஓய்வு நேரத்தில் உன்னிடம் மனம் விட்டு பேசி மகிழலாம் என்று வந்தால் என்னை புரிந்து கொள்ளாமல்... நான் சொல்ல வேண்டியதை நீங்கள் சொல்கிறீர்கள். மனதில் எதையும் மறைத்து வைத்துக் கொள்ள எனக்கு தெரியாது. என் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தாலும் சரி, நம்பிக்கை வைக்காவிட்டாலும் சரி, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்? என்னை நம்ப வேண்டியது நீங்கள் அல்ல, நான். நீயா? ஆம், நான் தான் என்னை நம்ப வேண்டும். என் வரையில் நான் கற்புள்ள நெருப்பாகத்தான் இருக்கிறேன் என்று என் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அது அன்றும் இருந்தது, என்றும் இருக்கும். பிரபு வணக்கம். அன்னையே வணக்கம். மிதிலை மன்னர் தங்களை காண விரும்புகின்றார். தாங்கள் செல்லுங்கள், நான் வருகிறேன். நானும் வரட்டுமா? என்னை சந்திக்க வேண்டும் என்றுதான் அமைச்சர் சுமந்திரரிடம் உன் தந்தை சொல்லி அனுப்பியிருக்கிறார். அழைத்தது என் தந்தைதானே, நான் வரக்கூடாதா? ஆட்சி அரசு என்று வந்துவிட்டால் சில வரம்புகளும் கட்டுப்பாடுகளும் இருக்கின்றன சீதே. உன் தந்தைதான் என் மாமனார்.
என்னை சந்திக்க வேண்டும் என்று என் அமைச்சரிடம் அனுமதி கேட்டு அனுப்பியிருக்கிறார். அரசு ஆட்சி என்று பொறுப்பேற்றுக் கொண்ட பின் இருபுறமும் சில வரம்புகளையும் வரைமுறைகளையும் மதிக்க வேண்டும். சரி, போய் வாருங்கள். உன் தந்தையிடம் நீ கேட்டதாகச் சொல்கிறேன். என்னங்க இப்படி தலைவாசப்படியில உட்காந்துருக்கீங்க? இல்ல, வீட்டு தலைவாசப்படி மகாலட்சுமி மாதிரின்னு சொல்லுவாங்க. வீட்டு பொம்பளைங்க சொன்ன வாக்க மீறினா அந்த வீட்டுல மகாலட்சுமி இருக்க மாட்டா, அவ அக்கா தான் இருப்பா. ஐயோ, என்னங்க இது? இல்ல, இவ்வளவு சொல்லியும் தலைவாசப்படியிலேயே உட்காந்துருக்கீங்களே. எவ்வளவு சொல்லி உன்னால சீக்கிரமா வர முடியல? சீக்கிரம் வரணும்னு தாங்க பார்த்தேன். ராஜமாதா தான் விடல. அப்போ தாலி கட்டின புருஷனை விட அந்த ராஜமாதா உனக்கு பெருசாயிட்டாங்களே. ராமராஜாவை பெத்தவங்க அந்த ராஜமாதா. இத நீ முதல்ல யோசிச்சிருக்கணும். எப்படிங்க நம்மளையும் ஒரு மனுஷங்களா மதிச்சு, உங்களுக்கு பட்டு வேட்டி சட்டை, எனக்கு பட்டு புடவை, நம்ம பேரனுக்கு. போதும், நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உன்னை தொலைச்சிடுவேன். ஆமா, ஏதோ காவக்காரங்கிட்ட பேசிட்டு இருந்திய, யார் அவன்? அவரு என் சொந்தக்காரரு. சொந்தக்காரருன்னா? எனக்கு அத்தா முறை வேணும். உனக்கு அத்தா முறை வேணுமா? எனக்கு எனக்கு ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களே. கதவை தரங்க. இன்னுமா நீ போல? கதவை தரங்க. எதுக்கு? உள்ள வரதுக்கு தான். அதான் எதுக்குன்னு கேக்குறேன். என்ன கேள்விங்க இது? நியாயமான கேள்வியை தான் கேட்கிறேன். இல்லன்னு சொல்லல, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். இன்னைக்கு ராத்திரி பூரா நீ வெளியே தான் இருக்கணும். இத பாருங்க, உங்க கோபம் எனக்கு புரியுது. நான் நேரம் கழிச்சு வந்தேங்கிறதானே உங்களுக்கு. எதுக்காக அப்புறம் நேரம் கழிச்சு வந்த? இன்னைக்கு ராத்திரி பூரா நீ வெளியே நின்னா தான் உனக்கு புத்தி வரும். அது மட்டும் இல்ல, என் கோபத்துக்கு என்ன காரணம்னு உன்னோட உள் மனசுக்கு தெரியும். யோசிச்சு பாரு. ஒருங்கிற நேரம் கொஞ்சம் மெதுவா பேசுங்க. ஏன் மெதுவா பேசணும்? கத்துவேன், சத்தம் போடுவேன், ஊருக்கு கூட்டுவேன். ராத்திரி காவக்காரன் பார்த்துக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் மெதுவா பேசுங்க. கேட்கட்டும், காவக்காரன் பார்க்கட்டும், எல்லாத்தையும் கேட்கட்டும். ஐயோ, ஏங்க இப்படி பேசுறீங்க? அப்படித்தான் பேசுவேன். உனக்காக பொறுமையா காத்துட்டு இருந்த என்ன நெருப்பாக்குறது நீ. என்ன இந்த மாதிரி கத்த வைக்கிறது நீதான். காவக்காரன் கேட்கட்டும். இது பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன யோசிக்கணும்? என் நிலைமை ஒரு பக்கம், உங்களுக்கு கொடுத்த உறுதிமொழி ஒரு பக்கம், ராஜமாதாவோட கட்டளை ஒரு பக்கம். என்னோட நிலைமை அப்படிதான். நேரத்தோட வரேன்னு சொல்லிட்டு போன என் பொண்டாட்டி இவ்வளவு நேரம் கழிச்சு வரைய எனக்கு மட்டும் பயம் இருக்காதா? நீங்க என்ன குழந்தையா? கோவக்கார ஒரு பேச்சு கேக்குறேன். ராமராஜாவும் சீதை அம்மாவும் வனவாசம் போனாங்களே, போன இடத்துல அந்த ராவண அந்த அம்மாவை கடத்திட்டு போயிட்டான். அதுக்காக அந்த அம்மா மேல ராமர் சந்தேகப்பட்டாரா? இல்லையே, அந்த ராவணனை தானே தண்டிச்சாரு. ஐயோ, நானே சத்தம் போட்டு பேசிட்டேன். காவக்கார வந்துட்டு இருக்கா, கொஞ்சம் மெதுவா பேசு. கேட்கட்டும், அப்படித்தான் சத்தம் போட்டு பேசுவேன். ஐயா வணக்கம். நான் ராத்திரி பாராக்காரன். ஊரே தூங்கிக்கிட்டு இருக்கு. நீங்க இப்படி உறக்க பேசுனீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தூக்கத்துக்கு இடைஞ்சலா இருக்கும். தயவு செய்து உள்ள போய் பேசுங்க, இல்லனா சத்தம் இல்லாம பேசுங்க. சத்தம் போடாம பேசணும்னா ஜாட காட்டி தான் பேசணும். அப்புறம் உங்க இஷ்டங்கயா. இத பாரு, நான் இப்ப சொல்றத கவனமா கேட்டுக்க. அந்த ராமர் வன சீதையை தண்டிக்காம இருக்கலாம், ஆனா நான் உன்னை தண்டிப்பேன். அந்த ராம வனம் போய் சீதையை ஏத்துக்கலாம், ஆனா நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன். கையெடுத்து கூப்பிடுறேன். காவக்காரன் கேட்டுட்டு இருக்க.
கேக்குதுக்கா, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. கேட்கட்டும், நல்லா கேட்கட்டும். நான் சத்தம் போட்டு பேசுவேன். அந்த ராமன் காதல கூட விழட்டும். இத பாரு, அந்த ராமன் சீதாதேவியை ஏத்துக்கலாம், நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன். புரியுதா? நீ ராத்திரி பூரா வாசல்ல ஏறு. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கதவை சாத்தாதீங்க. ஐயோ, அரண்மனையில இருக்கிறவங்க காதுல இந்த விஷயம் விழுந்தா என்ன நடக்குமோ தெரியலையே. இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்ததா? எனக்கு உன்னையே பிடித்திருக்கிறது. உன்னை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறது. ஏன், என்ன கண்களில்? கண்களில் தூசி விழுந்து விட்டது. வணக்கம் பிரபு. அமைச்சர் சுமந்திரர் தங்களை காண வந்திருக்கிறார். அவசியமில்லாமல் அமைச்சர் சுமந்திரர் வரமாட்டாரே. ராஜ வாழ்க்கை என்பது இதுதான். பிரபுவுக்கு வணக்கம். வணக்கம். இந்த இரவு நேரத்தில் உங்கள் உறக்கத்தையும் கருதாமல் உங்கள் கடமை உணர்ச்சியை பாராட்டுகிறேன். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், சொல்லுங்கள் அமைச்சரே. சொல்லத்தான் வந்தேன், சொல்ல பயம் வரவில்லை. அமைச்சர் சுமந்திரரே, உங்கள் கண்கள் கலங்கி பார்த்ததில்லை. அதில் கண்ணீர் துளிகள் ததும்பி நிற்பதை நினைத்துக் கூட பார்க்க முடியவில்லை. நினைத்து கூட பார்க்க முடியாத நிகழ்ச்சிகள் தெரிய வரும்போது இதயமே வெடித்து விடும் போல் இருக்கிறது. அமைச்சர் சுமந்திரரே, அதிர்ச்சி அளிக்கிறதே உங்கள் பேச்சு. அண்டமே குலுங்கி என் தலையில் விழுந்தது போன்ற அதிர்ச்சியுடன் வந்திருக்கின்றேன். எதுவாயிருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள். இரவு நடுநிசி வேளையில் ஒரு வீட்டு வாசலில் கணவன் மனைவியின் விவாதம் ஒரு பெரும் புயலையே. சொல்லுங்கள் அமைச்சர் சுமந்திரரே. ஒருவன் பேசிய தரக்குறைவான வார்த்தைகளை நான் அப்படியே தங்களிடம் கூற மிகவும் வேதனைப்படுகிறேன். 10 மாதம் ராவணன் வீட்டில் சீதை இருந்தாள். ராமன் வேண்டுமானால் அவளை ஏற்றுக்கொள்ளலாம். நான் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் பேசியது? வெள்ளையன். வெள்ளையனா? ஆம், வெள்ளையம்மா அரண்மனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நேரம் கடந்து வீடு திரும்பிய வேளையில் விஷமத்தனமாக நாக்கில் நரம்பில்லாமல். அமைச்சர் சுமந்திரரே, பிரபு, அவர் பேசியது என்று நம் கவனத்துக்கு வந்தது. நம் கவனத்துக்கு வராமலேயே எத்தனை பேர் மனது. பிரபு, அரண்மனையில் என் அன்னை அவரை உறவினர் போல் நடத்துகிறார். சீதை அவரை தந்தை போல் பார்க்கிறாள். நானும் அவருடைய வயதுக்குரிய மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறேன். அவர் மனதில் இத்தனை அழுக்கா? அழுக்கோடு வாழ்பவன் தானே. அழுக்கை வெளுக்கும் புனிதமான தொழில் செய்பவர் அவர். ஊர் மக்களின் உண்மையான மன உணர்வுகள் என்ன என்பதை நான் நேரடியாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் என்னை தள்ளிவிட்டார் வெள்ளையன். பிரபு, பொறுப்பற்று கோபத்தில் ஏதோ பேசியிருக்கிறார். சற்று இருங்கள். பிரபு எங்கே செல்கிறார்? என்னதான் நடக்கப் போகிறது? இறைவா, எல்லாம் உன் செயல். மகாராணி, இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது. திடீரென்று அமைச்சர் சுமந்திரர் வந்தார். பிரபு வெளியே போனார். வந்து விடுவார் மகாராணி. உங்களுடைய இப்போதைய நிலை, வெகு நேரம் உறங்காமல் இருப்பது உடல் நலத்திற்கு. உள்ளம் அமைதி இல்லாத நிலையில் உறக்கம் எப்படி வரும்? வந்து விடுவார் மகாராணி. உறங்க வேண்டும். ஆம். மரகதவள்ளி அம்மை மடியில் படுத்துக் கொள்கிறேன். ஆனால் உறங்க மாட்டேன். நெஞ்சத்தில் ஏமாற்ற உணர்வு இருக்கும் பொழுது
நிம்மதியாக தூக்கம் வருமா? நிம்மதி என்பது நம் மனதை பொறுத்தது. ஆம், அந்த மனதை வழிப்படுத்த ஒரு கதை சொல்லுங்கள். கேட்டுக்கொண்டே உறங்கி விடுகிறேன். சூழ் கொண்டுள்ள நிலையில் இந்த பெண் மனதில் இவ்வளவு வேதனை வைத்துக் கொண்டிருக்கிறாளே, ராமபிரான் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்? எந்த கதையை சொல்வது?